வாங்க பணத்தின் உளவியல் புத்தகத்திலிருந்து உங்க வாழ்க்கையே மாத்தக்கூடிய 5 ரகசியங்களை பத்தி பார்க்கலாம். ஒரு கேள்வி. நல்ல படிச்சவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க? ஆனா சில சமயம் கம்மியா படிச்சவங்க கூட கோடீஸ்வரன் ஆகிடுறாங்க. எப்படி? இதுக்கு காரணம் ஐக்யூ இல்ல EQ தான். அதாவது பணத்தை பத்தின உங்க மனநிலை. வாங்க உள்ள போலாம். முதல் ரகசியம், பண விஷயத்துல யாருமே முட்டாள் கிடையாது. ஒவ்வொருத்தரோட முடிவும் அவங்க அனுபவத்தை பொறுத்தது. உதாரணத்துக்கு நம்ம தாத்தா பாட்டி தங்கத்துல முதலீடு செஞ்சாங்க, நாம ஷேர் மார்க்கெட்ல பண்றோம். ரெண்டுமே அவங்கவங்க அனுபவத்துல சரிதான். அதனால மத்தவங்களோட முடிவை நாம எடை போடக்கூடாது. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் சரியா செய்யுங்க. சரி, 2வது ரகசியம், பணக்காரர் ஆகிறதும் பணக்காரராவே இருக்கிறதும் ஒண்ணில்ல, ரெண்டும் வேற வேற. பணக்காரராக தைரியமா ரிஸ்க் எடுக்கணும். ஆனா பணக்காரராவே இருக்க மனசுல கொஞ்சம் பயமா இருக்கணும். ஏன்னா அந்த பயம்தான் தேவையில்லாத செலவு, ஆணவத்திலிருந்து நம்மள காப்பாத்தி எல்லாத்தையும் இழக்காம தடுக்கும். அடுத்து 3வது ரகசியம், இது ரொம்ப முக்கியம். காலத்தோட சக்தி, அதாவது காம்பவுண்டிங்கோட மேஜிக். ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரியுமா? வாரன் பஃபெட்டோட 99% சொத்து அவருக்கு 50 வயசுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. அவர் புத்திசாலி மட்டும் இல்ல, பல வருஷமா ரொம்ப பொறுமையா இருந்தாரு. அதுதான் காரணம். ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். சின்னதா முதலீடு பண்ணுங்க, பொறுமையா காத்துருங்க, அதுவே பெரிய அளவுல வளரும். 4வது ரகசியம் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது, போதும் அப்படிங்கிற மனசு. உங்களுக்குன்னு ஒரு நிதி இலக்கு வேணும், இல்லனா பேராசப்பட்டு இருக்கிறதையும் இழக்க நேரிடும். எப்போ உங்களுக்கு போதும் தோணுதோ அப்போதான் நீங்க உண்மையிலே பணக்காரர். இதுதான் உண்மையான செல்வம். கடைசியா 5வது ரகசியம், உண்மையான செல்வம்னா என்ன? நீங்க நினைக்கிற மாதிரி இல்லாம இருக்கலாம். நிச்சயமா பணத்தை வச்சு கார், பங்களா, ஆடம்பர பொருட்கள் வாங்கலாம். ஆனா அது உண்மையான செல்வம் இல்ல. பணம் வாங்கக்கூடிய மிக பெரிய விஷயம் என்னன்னா சுவாதந்திரம். உங்க நேரத்தை உங்க கட்டுப்பாட்டுல வச்சுக்கிற சுவாதந்திரம். அதாவது உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிடிச்ச விஷயத்த பிடிச்ச நேரத்துல செய்ய முடியறதுதான் உண்மையான செல்வம். இப்போ நீங்க யோசிங்க, உங்க இலக்கு பணக்காரர் ஆகிறதா இல்ல பணக்காரராவே இருக்கிறதா?